Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la chapter 13 probability la exercise 13.2 la first question பார்க்கிறோம். So P of A 3 by 5 கொடுத்திருக்காங்க, P of B 1 by 5 கொடுத்திருக்காங்க. Find P of A intersection B if A and B are independent event அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So independent eventனா என்ன, ஸோ அதோட ஃபார்முலா என்னது, மல்டிப்ளிகேஷன் தியரம் எல்லாமே வந்து ஃபுல்லாக கிளியராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில். அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸசைஸ் 13.2 சம் சால்விங் வந்து பாருங்கள். ஸோ கிளியராக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா P of A intersection B வந்து கண்டுபிடிக்கணும். If A and B are independent event. ஸோ independent event அப்படின்னா வந்து என்ன அப்படின்றதும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ independent event அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், P of A intersection B is equal to P of A into P of B வந்து நம்ம இந்த ஃபார்முலா தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதே டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, அதாவது வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் வரும்ல, அப்போ வந்து நம்மளுக்கு P of A intersection B மாறும். P of A into P of B given A அப்படின்றது வந்து வரும். இண்டிபெண்ட் ஈவெண்ட் வரும் போது நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3 by 5 into 1 by 5 which is 3 by 25. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினில் 2 cards are drawn at random and without replacement from a pack of 52 playing cards. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 கார்டை வந்து ரேண்டமாக பிக் பண்ணுறாங்க வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதுலேருந்துன்னா 52 பிளேயிங் கார்ட்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் போத் த கார்ட்ஸ் ஆர் பிளாக். ஸோ எடுத்த 2 கார்டுமே வந்து ஒரு பிளாக் கார்டு அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், 52 கார்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த 52 கார்ட்ஸில் 26 கார்ட்ஸ் வந்து பிளாக் கார்ட்ஸாக வந்து இருக்கும் அண்ட் 26 கார்ட்ஸ் வந்து ரெட் கார்ட்ஸாக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இங்கே பிளாக் கார்டில் வந்து என்ன வரும், கிளப்பும் ஸ்பேடும் வந்து வரும். ஸோ கிளப்பில் நம்மளுக்கு 13 கார்ட்ஸ் வந்து வரும் அண்ட் அதே மாதிரி ஸ்பேடில் நம்மளுக்கு 13 கார்ட்ஸ் வந்து வரும். இங்கே வந்து டைமண்ட் 13 கார்ட்ஸ் வந்து வரும் அண்ட் ஹார்ட்டில் 13 கார்ட்ஸ் வந்து வரும். அதாவது என்னத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு, ஸோ நம்மளுக்கு அப்படியே கிங் குவீன் ஜாக், அதுக்கப்புறமா அப்படியே 10 9 8 7 6 5 4 3 2 அப்புறமா வந்து ஏஸ் கார்டு வந்து வரும். ஸோ இந்த பேட்டர்னில் வந்து நம்மளுக்கு 13 கார்ட்ஸ் வந்து இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஸோ கிங் குவீன் ஜாக், அதுக்கப்புறமா 10 9 அப்படியே வரும் அண்ட் அப் டு 2 அண்ட் ஏஸ். இதான் வந்து நம்மளுக்கு பேட்டர்னாக வந்து நம்மளுக்கு வரும். எல்லாத்துலேயும் இதே தான் வரும். ஸோ 52 பிளேயிங் கார்ட்ஸோட பேட்டர்ன் வந்து இதே தான். ஸோ எல்லாத்துலேயும் இதே தான் வந்து நம்மளுக்கு வரும். அந்தந்த சிம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 2 ஈவெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவெண்ட் இ வந்து என்ன அப்படின்னா, 1 பிளாக் கார்டு இஸ் drawn from 52 cards. ஸோ வந்து என்னது, 52 கார்ட்ஸ்லேருந்து ஒரு பிளாக் கார்டை எடுக்கிறோம் அப்படின்றது வந்து ஈவெண்ட் ஈயாக வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 2 கார்ட்ஸ் ஆர் டேக்கன் அட் ரேண்டம் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எஃப் வந்து என்ன வரும், செகண்ட் பிளாக் கார்டு இஸ் drawn from 51 cards. அதாவது இங்கே வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நான் வந்து 52 கார்ட்ஸ் எனக்கு மொத்தமாக இருக்குது, அதுலேருந்து ஒரு பிளாக் கார்டை வந்து எடுத்துட்டேன். மொத்தம் எத்தனை பிளாக் கார்டு இருக்குது நம்மளுக்கு வந்து 26 பிளாக் கார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த 26 பிளாக் கார்ட்ஸில் இருந்து நான் ஒரு பிளாக் கார்டை எடுத்துடுறேன், ரீப்ளேஸ் பண்ணலை. ஸோ அப்போது வந்து என்ன ஆகிடும், எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செகண்ட் பிளாக் கார்டு இஸ் drawn ஃப்ரம் 51 கார்ட்ஸ். எப்படி 51 கார்டு வந்தது, ஏற்கனவே ஒரு கார்டு நான் எடுத்துட்டேன். ஸோ டோட்டல்லேருந்து 52லேருந்து 51 ஆகிடும், 26 கார்ட்லேருந்து 25 வந்து ஆகிடும்.
ஸோ அப்போ P of E வந்து நம்மளுக்கு என்ன வரும் 26/52 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இங்கே வந்து P of F வந்து என்ன வரும் அப்படின்னா, அதாவது P of F given E. ஏன் F given E? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 2 cards drawn at random without replacement from a pack of 52 playing cards அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி தட் போத் கார்ட்ஸ் ஆர் பிளாக், ரெண்டுமே வந்து பிளாக்காக இருக்கும் அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரெண்டுமே வந்து எடுத்தது வந்து ரெண்டுமே பிளாக், அதோட ப்ராபபிலிட்டி வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போனா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், P of E இன்டர்செக்ஷன் F வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணும், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட் வந்து கிடையாது, இது வந்து டிபெண்ட் ஈவெண்ட், அது வந்து டிபெண்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கார்டை வந்து எடுக்கிறவங்கல்ல, அதோட இது டிபெண்ட் ஆகி இருக்கு இந்த சம்மு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்முலா என்னவா வரும், P of E இன்டூ P of F given E வந்து வரும். அதாவது நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் taking the second black card given that first black card is taken from the 52 cards, அதுதான் வந்து அர்த்தம். ஸோ அப்போ நான் இங்கே வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் கிவன் இ. எஃப் அப்படின்றது நான் செகண்ட் பிளாக் கார்டு எடுக்கிறேன், கிவன் தட் நான் ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பிளாக் கார்டு எடுத்துட்டேன். ஸோ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இட் வில் பி 1/2. அண்ட் இங்கே P of F given E வந்து என்ன வரும், நம்மளுக்கு மொத்த ரிமைனிங் எத்தனை கார்ட்ஸ் இருக்கு, 51. அதே மாதிரி பிளாக் கார்ட்ஸ் வந்து 25, ஏன்னா ஒரு கார்டு வந்து நான் எடுத்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ அப்போ இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே கிடச்சிருச்சா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ 1/2 இன்ட்டு 25/51. ஸோ நீங்கள் வந்து நீங்களே வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள், அப்போ ரொம்ப கிளியராக வந்து புரியும், கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ 25/102 இதான் வந்து ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஷின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A box of oranges is inspected by examining 3 randomly selected oranges drawn without replacement அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பாக்ஸில் ஆரஞ்சஸ் வந்து இருக்குது, அதில் வந்து த்ரீ ஆரஞ்சஸை வந்து ரேண்டமாக வந்து எடுக்கிறாங்க, ரீப்ளேஸ் பண்ணலை. இஃப் ஆல் த 3 ஆரஞ்சஸ் ஆர் குட் த பாக்ஸ் இஸ் அப்ரூவ்ட் ஃபார் சேல். எடுத்த 3 ஆரஞ்சுமே வந்து குட்டாக இருந்தது அப்படின்னா அதை வந்து சேலுக்கு அப்ரூவ் பண்ணிடுறாங்க, அதர்வைஸ் இட் இஸ் ரிஜெக்டட். இதில் எடுத்ததில் எதனா ஒன்று வந்து பேடாக இருந்தது அப்படின்னா அதை சேலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் அ பாக்ஸ் கண்டெய்னிங் 15 ஆரஞ்சஸ் அவுட் ஆஃப் விச் 12 are good and 3 are bad one will be approved for sale. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் அ பாக்ஸ் கண்டெய்னிங் 15 ஆரஞ்சஸ். ஸோ அந்த பாக்ஸில் வந்து 15 ஆரஞ்சஸ் இருக்குது, அதில் வந்து 12 ஆரஞ்சஸ் வந்து குட் ஒன்னாக இருக்குது அண்டு 3 ஆரஞ்சஸ் வந்து பேட் ஒன்னாக வந்து இருக்குது. அண்ட் இதை வந்து சேலுக்கு அப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போ அதோட ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்றது தான் வந்து கொஷின். ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, probability of E1 intersection E2 intersection E3 இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து 3 ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ ஈவெண்ட் E1 வந்து என்ன, ஃபர்ஸ்ட் ஆரஞ்ச் drawn is good. அண்ட் ஈவெண்ட் E2 வந்து என்னது, second orange drawn is good. and event E3 அதே தான், third orange drawn is good. இதுதான் வந்து event E3. ஸோ ஃபஸ்ட்டு P of E1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ P of E1 வந்து என்ன வரும் நம்மளுக்கு, ஸோ ஃபஸ்ட்டு P of E1 intersection E2 intersection E3 அதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா படி என்ன வரும் எழுதிக்கலாம், P of E1 intersection E2 intersection E3 என்ன வரும் நம்மளுக்கு, ஃபஸ்ட்டு P of E1 வந்துடும் இன்டூ
அடுத்தது என்ன வரும், P of E2 given E1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் P of E3 given E1 intersection E2. இது புக்கில் வந்து இன்டர்செக்ஷனை இந்த மாதிரி வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரடக்ஷன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் E1, ஸோ P of E1. நெக்ஸ்ட் E2, E2க்கு ஃப்ரண்ட்ல வந்து என்ன இருக்கு, E1 இருக்கு. ஸோ E2 given E1. அடுத்தது E3 போட்டுட்டோம், அதுக்கு ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு, E1 intersection E2. ஸோ E1 intersection E2. ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் தான் வந்து வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வேணும், நம்ம இப்போ எழுத போகிறோம். ஸோ P of E1 அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 அதாவது என்னது, மொத்தமே வந்து நம்மளுக்கு 15 ஆரஞ்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்போ என்ன வரும், N ஆஃப் E1 பை N ஆஃப் S. ஸோ அப்போ 15 ஆரஞ்சஸில் நான் வந்து ஒரு ஆரஞ்சை வந்து எடுக்கிறேன். ஸோ எது வந்து அதாவது குட் ஒன் தான் எடுக்கிறேன். அப்போ மொத்தம் எத்தனை குட் ஆரஞ்சஸ், 12. ஸோ 12 வந்து நம்மளுக்கு வந்துடும். அடுத்தது என்னது, P ஆஃப் E2 given E1. ஸோ E2 வந்து என்னது, செகண்ட் ஆரஞ்ச் drawn as good. ஸோ ஒரு குட் ஆரஞ்ச் எடுக்கிறேன், given that first orange is also good அப்படின்ற கண்டிஷனில் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன வரும், எனக்கு ஏற்கனவே இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. ஸோ அப்போ 15 அப்படின்றது எனக்கு என்ன ஆகிடும், நான் ஒன்று எடுத்துட்ட பிறகு எனக்கு அது 14 மாறிடும். அண்ட் அதே மாதிரி அது குட் ஒன். ஸோ அப்போனா வந்து இப்போ என்ன ஆகிடும், எனக்கு எத்தனை குட் ஒன்னு, 12. 12ல் நான் ஒன்று எடுத்துட்டேன். அப்போ என்ன இருக்கும், ரிமைனிங் 11 வந்து இருக்கும். ஸோ 11 by 14. ஸோ அடுத்தது P ஆஃப் E3 given E1 intersection E2. ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், இதில் என்னது, ப்ராபபிலிட்டி தட் தேர்ட் ஆரஞ்ச் வந்து drawn as good one when both the first and the second oranges drawn are good அப்படின்றது தான் கண்டிஷன். அதாவது நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ஆரஞ்சோ செகண்ட் ஆரஞ்சுமே வந்து குட் ஒன், அந்த கண்டிஷனோட நான் எடுக்கிற தேர்ட் ஒன்னும் வந்து குட்டாக தான் வந்து இருக்கும். அப்போ வந்து ஏற்கனவே நான் 2 எடுத்துட்டேன். அப்போனா எனக்கு டோட்டல் 15லேருந்து என்னவாயிடும், எனக்கு 13 வந்து அது மாறிடும். அண்ட் குட் ஒன் வந்து என்னவாயிடும், 12ல் இருந்து இட் வில் பிகம் 10. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ P ஆஃப் E1 intersection E2 intersection E3 is equal to E1 வந்து என்னது, 12 by 15 into 11 by 14 into 10 by 30. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 2 6 are 12 and 2 7s are 14. அதே மாதிரி இது வந்து 3 டேபிள்ஸில் போகும். 3 2s are 6, இது வந்து 3 5s are 5 1 time, இது 5 2 times. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 2 into 2 4, 4 into 11 is 44. அடுத்தது 7 into 13 which is 91. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்ப்போம். A fair coin and an unbiased die are tossed. Let A be the event head appears on the coin and B be the event 3 on the die. Check whether A and B are independent event or not அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபேர் காயின், அதாவது காயின் டாஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி டைஸையும் வந்து த்ரோ பண்ணுறாங்க. ஸோ ஈவெண்ட் ஏ வந்து என்ன, பி த ஹெட் அப்பியர்ஸ் ஆன் த காயின். ஸோ ஈவெண்ட் ஏ வந்து என்னன்னா, அந்த டாஸ் பண்ணுற காயினில் ஹெட் வந்து அப்பியர் ஆகுது. அண்ட் பி ஈவெண்ட் வந்து என்னன்னா 3 வருது டைஸில். இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் இதை வச்சு ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட் ஆர் நாட் அப்படின்றது தான் வந்து நம்ம காமிக்கணும். ஸோ இண்டிபெண்ட் ஈவெண்ட்டா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணணும். அப்படின்னா என்ன இருக்கணும், இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருக்கணும்னா P of A intersection B is equal to P of A into P
P of B. இதான் வந்து கண்டிஷன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா this is not an independent event. இது வந்து ஒரு டிபெண்ட் ஈவெண்ட்டாக வந்து ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ இங்கே சொன்ன மாதிரி ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் இதில் வந்து என்னது வந்து ஃபேர் காயின் அண்ட் டைஸ் ரெண்டுமே வந்து டாஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்ன வரும், H,1 வந்து வரும், H,2, H,3, H,3, H,4, H,5, H,6 வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது T,1, T,2, T,3, T,4, T,5 and T,6 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ மொத்தமாக N of S சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 தான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ ஈவெண்ட் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹெட் அப்பியர்ஸ் ஆன் த காயின். ஸோ ஹெட் அப்பியர்ஸ் ஆன் த காயின், இதான் வந்து ஈவெண்ட் ஏ. அப்போது ஏல வந்து என்னென்னலாம் எலமெண்ட்ஸ் வரும் அப்படின்றது நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஹெட் வரணும்னா ஹெட்டு வர எல்லா எலமெண்ட்ஸும் வந்துடும். ஸோ H,1 வரும், H,2 வரும், அண்ட் H,3 வரும், H,4, H,5, H,6 வந்து வரும். அடுத்தது அப்போ P of A வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும், N of A by N of S வந்து வரும். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 6 by 12 which is 1 by 2. இப்போ நெக்ஸ்ட் வந்து B வந்து எழுதலாம், ஈவெண்ட் B. ஸோ B ஈவெண்ட்டுக்கு வந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்க, 3 on the die, 3 appears on the die, இதான் வந்து B. ஸோ அப்போது பியோட எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் வரும், H,3 and T,3 இதுதான் வந்து வரும். ஏன்னா 3 appears on the die தான் சொல்லியிருக்காங்க, அப்போனா இதுதான் வந்து அர்த்தம். ஸோ அப்போ N of B வந்து என்ன 2. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் B will be N of B by N of S which is 2 by 12 which is 1 by 6. ஸோ அடுத்தது A இன்டர்செக்ஷன் பிக்கு என்னென்னலாம் வரணும், அப்போ வந்து A இன்டர்செக்ஷன் பிக்கு நம்மளுக்கு அது ஹெட்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி 3யும் அப்பியர் ஆகணும் டைஸில். அப்படின்ற கண்டிஷனில் வெறுமையாக வரக்கூடியது H,3 மட்டும்தான். ஸோ அப்போது N of A இன்டர்செக்ஷன் B வந்து எத்தனை 1. ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வந்து N of A இன்டர்செக்ஷன் B by N of S. ஸோ 1 by 12 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ கண்டிஷன் இப்போ வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இண்டிபெண்ட்டாக இல்லையான்னு. இண்டிபெண்ட்க்கு P of A இன்டர்செக்ஷன் B is equal to P of A into P of B வந்து வரும். ஸோ இங்கே வந்து என்னது, P of A வந்து என்னது 1 by 2 into 1 by 6 which is 1 by 12. This is equal to P of A intersection B. ஸோ அப்போ என்ன எழுதலாம், therefore the events A and B are independent event. இதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். A die marked 1 2 3 in red and 4 5 6 in green is tossed அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. A be the event, the number is even, and B be the event, the number is red. Are A and B independent அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டை, அந்த டையில் 1 2 3 ரெட்டாக மார்க் பண்ணியிருக்காங்க, அண்ட் 4 5 6 வந்து க்ரீனில் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க, டாஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஈவெண்ட் வந்து என்ன அப்படின்னா, A வந்து த நம்பர் இஸ் ஈவன் அண்ட் B வந்து என்னது, த நம்பர் இஸ் ரெட். ஸோ ஏவும் பியும் இண்டிபெண்டா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எப்படி வரும் அப்படின்றது வந்து நம்ம எழுதலாம். ஸோ எஸ் சாம்பிள் ஸ்பேஸ் இங்கே வந்து என்னது, ரெட் வந்து 1 2 3. ஸோ இங்கே வந்து என்ன வரும், 1 2 3 4 5 6 வந்து வரும். அண்ட் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 1 2 3 அது வந்து ரெட்டில் மார்க் பண்ணியிருக்காங்க, 4 5 6 வந்து க்ரீன்.
அப்படின்றது தான் வந்து கொஷின். ஸோ அப்போ n ஆஃப் எஸ் வந்து என்னது 6 அண்ட் ஏ வந்து என்ன ஈவெண்ட்டுன்னு வந்து பார்ப்போம். ஸோ ஏ வந்து என்னது த நம்பர் இஸ் ஈவன், அதான் வந்து ஏ. அண்ட் அப்போ என்னென்னலாம் வரும் 2 4 அண்ட் 6 இதெல்லாம் தான் வந்து வரும். அண்ட் P ஆஃப் ஏ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ P ஆஃப் ஏ என்ன வரும் n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ் விச் இஸ் 3/6 1/2. அடுத்தது B வந்து பார்ப்போம். ஸோ B வந்து என்னது த நம்பர் இஸ் ரெட் நம்பர் அப்படின்றது தான். த நம்பர் இஸ் ரெட். ஸோ அப்போ வந்து பியில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வரும் ரெட்னா 1 2 3 இதுதான் வந்து ரெட் நம்பர்ஸ். ஸோ அப்போது இங்கே வந்து P ஆஃப் B வந்து நம்மளுக்கு என்ன வரும் n ஆஃப் B பை n ஆஃப் எஸ் விச் இஸ் 3/6 விச் இஸ் 1/2. அடுத்தது இன்டர்செக்ஷன் வந்து நம்ம பார்க்கணும். அதாவது A இன்டர்செக்ஷன் B, அதாவது இட் ஷுட் பி அன் ஈவன் நம்பர் அண்ட் ரெட் ரெண்டுமே அப்படின்னும் போது எலமெண்ட் வந்து நம்மளுக்கு வெறுமையாக 2 மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வில் பி 1 அண்ட் ப்ராபபிலிட்டி வந்து என்ன வரும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வில் பி 1/6. ஸோ இப்போ வந்து நம்ம இண்டிபெண்ட் அப்படின்றத வந்து நம்ம கொண்டு வரத்துக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டூ பி ஆஃப் பி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ பி ஆஃப் ஏ இன்டூ பி ஆஃப் பி வந்து என்ன வரும் இட் இஸ் 1/2 இன்டூ 1/2 விச் இஸ் 1/4. and P of A intersection B வந்து it is 1/6. So P of A intersection B is not equal to P of A into P of B. So அப்போ வந்து என்ன எழுதலாம் therefore the events A and B are not independent. Sixth question, let E and F be evens with P of E equal to 3/5, P of F 3/10 and P of E intersection F is equal to 1/5. Are E and F independent அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இண்டிபெண்டா அப்படின்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு P of E intersection F is equal to P of E into P of F வந்து வரும். ஸோ இப்போ வந்து P of E into P of F வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் which is 3/5 into 3/10 which is 9/50 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ P of E intersection F வந்து என்னது 1/5. ஸோ P of E intersection F is not equal to P of E into P of F. Therefore, events E and F are not independent. ஸோ 6th சம் இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது அண்ட் இந்த வீடியோவும் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.